நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் தாமரையின் இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு. www.tamarayfm.lk என்ற இணையதளத்தினூடாக இமயம் இசையும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். இடைக்கால பாடல்கள், பழைய பாடல்கள், கவிதை துளிகள் அப்படியே வந்திருக்கும். இந்த இனிமையான நேரத்தில் இணைந்திருக்கின்றோம் இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு. உங்களுடைய மனதை தொட்டு செல்கின்ற கானங்கள் வர காத்திருக்கின்றன. இதயம் தொட்ட இனிமையான கவிதைகள். நீங்களும் இந்த பக்கம் வந்து முகப்புத்தகத்தின் மூலமாக உங்களின் மனதில் இருக்கும் சுமையான நினைவுகளை அப்படியே அனுப்பி வைங்க. அதை நாங்கள் தாமரை ஆன்லைன் ரேடியோ மூலமாக ஒளிபரப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இமயம் இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ஷர்மிளா இணைஞ்சிருக்கேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஒரு பாடலை கேட்டுவிட்டு என்ற நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். இது தாமரையின் இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு. பாடுகிறேன் ஒரு பாட்டு, என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு. பெண் கிளியே பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு. பெண் கிளி பொய் சொன்னால் ஆண் கிளி தூங்காது. ஆண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று. தெரியவில்லை, உடைத்து சொல்லும் வரை புரிவதில்லை. மூடாத பூவுக்குள் என்றும் தேனில்லை. பெண் கிளியே பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு.
கண்ணில் வேஷம் இது பெண் பூசும் ஹரிதாரமா நிலவை பிழிவதற்கு வலிமை உண்டு உன் நெஞ்சை புரிவதற்கு வலிமை இல்லை காணல் நீர் தேடாதே அங்கே நீ இல்லை ஆண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையும் இசையும் நிகழ்ச்சியோடு இதே நேரத்தில் இணைஞ்சிருக்காங்க பிரியா. உன்னை மறப்பதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்கிறேன். முதலில் நீ அனுப்பிய கடைசி குரல் செய்தியை அளிப்பதற்கே மனம் தயங்குகிறேன் என்றால் எவ்வாறு உன்னை மறப்பேன் என்று நீ பேசாமல் இருக்கும் இந்த நொடி உன்னையே மீண்டும் மீண்டும் நினைக்க தோன்றுகிறது. என்னால் உன்னை விட்டு பிரிந்து வாழ முடியவில்லை. ஆனால் நீ என்னோடு பேசாமல் எவ்வாறு இருக்கிறாய் என்று எனக்கு இன்று முதல் புரியவே இல்லை. ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருந்த அந்த நொடிகள் என் இதயத்தை கீராய் கிள்ளி கிழிக்கின்றது. உன்னுடைய ஞாபகங்கள் என்றும் என் இதயத்தில் உயிர் வாழும். நீ என் அருகில் இல்லை என்றாலும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. தன்னுடைய பிரிவு அப்படியே வெளிக்காட்டியிருக்காங்க இந்த இணையமிசை நிகழ்ச்சியோடு. இதே நேரம் நினைச்சிருக்காங்க நிரோச்சி. உன்னை உனக்கு பிடித்தவாறு என்னோடு வரைந்து வைத்துள்ளேன். காதலியே, வாழ்நாள் முழுவதும் நீ வந்து நிறம் தீட்டுவதற்காக நான் உன்னையே பார்த்து கொண்டிருப்பேன் ஆயுள் முடியும் வரை. முகநூலில் அறிமுகமானாய், உன் மனநூலில் முதல் வரியானாய். கைபேசியில் உரையாடினோம், வார்த்தைகளால் மட்டும் உறவாடினோம். முதல் முறை உன் முகம் பார்த்தேன், காதலை மட்டுமே உன் கண்களில் கண்டேன். நெருங்கி வந்தேன், விலகிச் சென்றாய். நீ விலகிச் சென்றாலும் உன் ஞாபகங்கள் போதும் என் உயிர் வாழ. வாழ்க்கையில உண்மையா காதலிக்கிறவங்க எல்லாம் விட்டு எவ்வாறுதான் யார் விட்டு சென்றாலும், அவங்க நம்மளை விட்டு தூர சென்றாலும் அவங்கள மறக்க மாட்டோம். அதுதான் உண்மையான காதல். இந்த அன்பை புரிஞ்சு கொள்ளாதவங்க தான் விட்டு செல்றதுக்கு முதலிடமா இருக்காங்க. ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். இது தாமரையின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி
பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தான் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது. உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். புறாயிரகில் செய்த புத்தம் புதிய மெத்தை உந்தன் மேனி என்று உனக்கு தெரியுமா? சீனச்சுவரை போலே இந்த காதல் கூட இன்னும் நீளமாகும் உனக்கு தெரியுமா? பூங்கா என்ன வாசம் என்று உந்தன் மீது தெரியும். தந்தம் என்ன வண்ணம் என்று உன்னை பார்க்க தெரியும். காதல் வந்த பின்னாலே கால்கள் ரெண்டும் காற்றில் செல்லும். கம்பன் செல்லி சேர்ந்துதான் கவிதை எழுதியது. எந்தன் முன்பு வந்துதான் பெண்ணாய் நிற்கிறது. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். மழை வந்த பின்னால் வானவில்லும் தோன்றும். உன்னை பார்த்த பின்னால் மழை தோன்றுமே. பூக்கள் தேடித்தானே பட்டாம்பூச்சி பறக்கும். உன்னை தேடிக்கொண்டு பூக்கள் பறந்ததே. மின்னும் வித்தை என்ன என்று மின்னல் உன்னை கேட்கும். எங்கே தீண்ட வேண்டும் என்று தென்றல் உன்னை கேட்கும். உன்னை பார்த்த பூவெல்லாம் கையெழுத்து கேட்டு நிற்கும். நீதான் காதல் நூலகம் சேர்ந்தே புத்தகமாய். நீதான் காதல் பூமழை நனைந்தே பத்திரமாய். பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். அரை நொடிதான் என்னை பார்த்தாய், ஒரு யுகமாய் தோன்ற வைத்தாய். பனித்துளியாய் நீயும் வந்தாய், பார்க்கடலாய் நெஞ்சில் நின்றாய். பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது. உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது.
இடைக்காலத்து பாடல்களை கேட்கறதுலே ஒரு சுகம்தான். இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள் உங்களுடைய மனங்களை தொட்டு, உங்களுடைய இதயங்களை தொட்டு இனிமையான கவிதைகளும் வர காத்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் இந்த பக்கம் வந்து முகப்புத்தகத்தின் மூலமாக உங்களுடைய மனங்கள் இருக்கிற சுமையான நினைவுகளை அப்படியே சொல்லலாம். நாங்களும் அதை சொல்றதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில பிரிவுன்றது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து என்று சொல்லலாம். பிரிவுன்றது காதலால மட்டும் பாரதிதான் பிரிவு இல்லை. காதல் மட்டும் இல்லை, நட்பு, எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த காதலின் பிரிவுதான் கொடுமையானது. அந்த வலியை கொடுத்து விட்டு சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த வலி புரியறதில்லை. யாரு கூடுதலா அன்பு காட்டுறாங்களோ அவங்கதான் அந்த வலியை முழுமையா அனுபவிக்கிறாங்க. இதே வேளையில நினைச்சிருக்காங்க, ஷரோ நீ இல்லாத என் வானம் விடிந்தும் விடியாமல் போன மாயம் என்ன? என் காதல் அன்று கவிதை தந்தது, இன்று கண்ணீர் தருகின்றது. அன்று கவிதை ரசிக்க நீ இருந்தாய், ஆனால் கண்ணீர் துடைக்க நீ இல்லை. அதுதான் என் காதலின் நிலையா என்று புரியவில்லை. பகல் ஒன்றை அடைய வேண்டுமென்றால் இரவு ஒன்றை கடக்க வேண்டும். வெற்றி ஒன்றை அடைய வேண்டுமென்றால் நீ பல தோல்விகளை கடக்க வேண்டும். வீசுகின்ற காற்று கண்ணுக்கு தெரியாது, விதியை எழுதுகின்ற கடவுளும் தெரிய மாட்டார். அப்படி இருக்கின்ற நீ ஏன் கவலையை கொண்டாய்? விதியையும் வெல்லலாம் நீ மதி பயன்படுத்தும் போது. இதே வேளையில் நினைச்சிருக்காங்க, ரோஷினி உனக்கு எதிர்பார்க்காமல் அன்பு காட்டி வந்தவர்கள் எதிர்பார்க்கும் போது மட்டும் அன்பை காட்ட மறுத்து விடுகிறார்கள். இதற்கு அவர்கள் அன்பா இல்லாமல் இருந்திருக்கலாம். காதலின் அழகை பழைய ராகம் மறந்து நீ பிரிந்து சென்ற போது இரவு தோறும் அழுது என் இரண்டு கண்ணும் கண்ணீரால் நிரம்பி வழிகின்றது. இதுதான் காதலா என்று இதுவரை புரியவில்லை. வாழைச்சலிலிருந்து ஷாரா நினைச்சிருக்காங்க, இசை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றனக்கா, சாங்கெல்லாம் சூப்பரா போகுது என்று சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. இதே நேரம் சஞ்சிகா அணிச்சிருக்காங்க, அன்பானவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்களை நீ புரிந்து கொள்ளாமல் பிரிந்து விடாதே. அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவு நாம் பிரிந்து நடப்பதே வாழ்க்கை. வாழ்வதற்கு இது புது அத்தியாயம் என்று நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்வின் வெற்றி. உண்மையான அன்பு உள்ளத்தில் மட்டுமல்ல, உணர்வுகளிலும் கலந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உறவுகளில் கூட ஒரு உயிரோட்டம் இருக்கும். அதுதான் பிரியாத அன்பு என்று கூறியிருக்காங்க. காலம் கடந்து சென்றது, ஆனால் காதல் தோன்றவில்லை. வானத்து தேவதையைப் போல உன் வரவு இருந்தது. அந்த நொடியே நான் உணர்ந்து விட்டேன், எனக்கானவன் நீதான் என்று. இதுதான் காதல் என்று நீ புரிய வைத்தாய், ஆனால் புரிய வைத்து ஏன் பிரிந்து சென்றாய் என்று இதுவரை எனக்கு புரியவே இல்லை என்று கூறியிருக்காங்க. தனக்கு காதல அப்படியே எனக்கு காதல் என்றா என்னென்றே தெரியாமத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அக்கா. ஆனா என்று நான் அவரை சந்தித்தேனோ அன்றே காதல் என்ற வழி எனக்குள் புரிந்து கொண்டேன்.
அந்த வலியை தந்துவிட்டு இன்று என்னை விட்டு வெகு தூரம் பிரிந்து விட்டார் என்று கூறியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. கவலைப்படாதீங்க. உங்களுடைய உண்மையான காதல் என்றுமே தோற்காது என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். ஒரு பாடலை கேட்டுவிட்டு இது தாமரையின் இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு நெஞ்சுக்குள்ள என்ன எண்ணி ஏண்டு நித்த நித்தம் அல்லாடுற பஞ்ச வந்து பத்த வைக்கும் தீயா தட்டிக்கிட்டு தள்ளாடுற துள்ள துள்ள உன்னால பொறந்தேனே நானும் சேர்ந்து வாழ ஏ பல்லாப்பைய பல்லாப்பைய ஏண்டா என்ன பார்த்த சொல்லாமலே சொல்லாமலே நீதான் உள்ள பூத்த ஒன்னும் புரியாம ஒரு ஆசை அருவாள தூக்குது தன்னந்தனியாளா என நாளும் பொலி போட பாக்குது மொத்த உசிரோ உன்னை வந்து சேர எங்க சித்தன் கலங்கி நிக்கிறனே மூச்சு வாங்க பக்கத்துல பாசம் வர பல்லாக்கு ஒன்னால மல்லாந்து போற உள்ளத்துல நானும் கிடவும் பேதும் இல்லாம உன் கூட வாரேன் தாரேன் பல்லாப்பைய பல்லாப்பைய ஏண்டா என்ன பார்த்த சொல்லாமலே சொல்லாமலே நீதான் உள்ள பூத்த உன்னை நினைச்சாலே பசி தூக்கம் பகையாகி போகுது சொல்ல நினைச்சாலும் ஒரு வார்த்தை கொடை சாஞ்சு ஓடுது தொண்ட குழியில் முள்ள வச்சு போகும் ஆசை உள்ள வரையில் முத்தம் வைக்க ஏங்கும் மீசை வெக்கத்துல தேகம் படபடாத சந்தோஷம் கும்பலும் கூட ரத்தத்துல வேகம் தொட உன்னோட கை ரெண்டும் என்னாது மூட கூட பல்லாப்பைய பல்லாப்பைய ஏண்டா என்ன பார்த்த சொல்லாமலே சொல்லாமலே நீதான் உள்ள பூத்த நெஞ்சுக்குள்ள என்ன எண்ணி ஏண்டி நித்தம் நித்தம் அல்லாடுற பஞ்ச வந்து பத்த வைக்கும் தீயா தட்டி கெட்டு தள்ளாடுற துள்ள துள்ள உன்னால பொறந்தேனே நானும் சேர்ந்து வாழ
தாமரைFM.lk என்ற இணையதளத்தினூடாக இமயம் இசை நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். இந்த நேரத்தில் இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள், அது மட்டுமல்ல ஒவ்வொருவருடைய மனதிலையும் ஆழமா பதிஞ்சிருக்கிற அந்த ரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர்களும் தன்னுடைய மனங்களில் இருக்கிற குமுறல்கள் அப்படியே நீங்க எங்களுக்கு முகப்புத்தகத்தின் மூலமாக அனுப்பி வைக்கலாம். நாங்களும் அதை ஒளிபரப்ப காத்து கொண்டிருக்கின்றோம். இணைய வேளையில் அணிஞ்சிருக்காங்க. உயிர் இருக்கும் வரை உன்னோடு இருக்க வேண்டும் என்பது என் ஆசை இல்லை. உன்னோடு இருக்கும் வரை மட்டும் உயிர் இருந்தாலே போதும், உனக்கென மட்டும் உயிர் வாழ்வேன். எழுதியவர்களுக்கு புரியாத ஒரே கவிதை, எழுதியவர்களுக்கு புரியாத ஒரே கவிதை காதல். உண்மை காதல் என்று உத்தரவாதத்துடன் தான் துவங்குகின்றன அத்தனை பொய் காதல்களும். என் குறைகளோடு என்னை காதலிப்பதால் சொன்னபோது செத்து போனது நம் காதல். காதலிக்கும் எப்படி குறைகள் தெரிந்தன உனக்கு? பிரிய துடிக்கும் மனசுக்கு பிரிவின் வலி தெரிவதில்லை. பிரிவின் வலியை விட நினைவின் வலி கொடுமையானது. ஆனால் அது சிலருக்கு தெரியவில்லை. எனக்கு வலிக்கும் என தெரிந்த பிறகும் வலி தர உன்னால் முடியும் என்றால் வலிக்காத மாதிரி நடிக்க என்னாலும் முடியும். யாருக்காக வேண்டும் என்றாலும் சிரித்து விடலாம். ஆனால் பிடித்தவர்களுக்காக மட்டுமே அழ முடியும். புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் புரியும். மனசு சரியில்லை, மனசு சரியில்லைன்னா பிடிச்சவங்கக்கிட்ட பேசி ஆறுதல் அடையலாம். ஆனா பாருங்க, மனசு சரியில்லாம போறதே அவங்களால தான். ஆனா அது நமக்கு புரியல. தொடர்ந்து முடிந்திருக்கலாம். ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். இது தாமரையின் இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறதே, உயிர் நனைகிறதே. புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன். மாற்றம் தந்தவள் நீதான். பனியா முதல் மழையா பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறதே, உயிர் நனைகிறதே. புரியா
கண்டேன் மாற்றம் தந்தவள் நீதானே முன் பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே மனசில் எதையோ மறைக்கும் கிளிய மனசல் தரந்து சொல்லடி வெளிய கதையை கடந்து நீ வந்தது எனக்கு கண்ணுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு மனசை தரந்து சொல்லடி வெளிய என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன் உன் விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன் இதுவரை எனக்கில்லை முகவரிகள் அதை நான் கண்டேன் உன் புன்னகையில் வாழ்கிறேன் நானும் மூச்சிலே பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே சலங்க குலுங்க ஓடும் மலையே சங்கதி என்ன சொல்லடி வெளிய கரையில் வந்து நீ துள்ளுவதெதுக்கு நிலப்ப முடிச்சுக்க நினைப்பது எதுக்கு ஏனோ ஏனோ ஏன ஏனோ என் பாதைகள் உனது வழி பார்த்து வந்து முடியுதடி என் இரவுகள் உனது முகம் பார்த்து விடிய ஏங்குதடி இரவையும் பகலையும் மாற்றிவிட்டாய் எனக்குள் உன்னை நீ ஊற்றிவிட்டாய் மூழ்கினேன் நானும் கண்ணிலே www.tamarifm.lk என்ற இணையதளத்தினூடாக இதயம் தொட்ட இனிமையான கவி வரிகளோடும் இடைக்காலத்து பாடல்களோடும் பழைய பாடல்களோடும் அப்படியே இணைய இசை நிகழ்ச்சியோடு அப்படியே இணைஞ்சிருக்கிறோம். நீங்களும் இமய இசை நிகழ்ச்சியில் உங்களுடைய கவி வரிகளும் சேர்த்துக்கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா முகப்புத்தகத்தின் மூலமாக உங்களுடைய மனங்களில் இருக்கிற சுமைகள் அப்படியே நீங்கள் இறக்கி வைக்கலாம். நாங்களும் அதை ஒளிபரப்ப காத்து கொண்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் அணிஞ்சிருக்காங்க
நிழல் கூட நான் இல்லை என்று, நிஜமின்றி நிழல் மட்டும் எதற்கடி எனக்கு, எதற்கடா எனக்கு என்று கூறியிருக்காங்க. தன்னுடைய காதலிலிருந்து பிரிஞ்ச சோகங்கள் அப்படியே வெளிப்படுத்தியிருக்காங்க. கனவில் போக்கும் பூக்கள் எல்லாம் பறித்திட முடியாது, அதுபோல பார்க்கும் எவரையும் காதல் செய்ய முடியாது. வாழ்வோ சாவோ உன் நினைவில் மட்டும்தான் உயிர் உள்ளவரே. உன் நினைவால் என்றும் மழை போல் உனக்காக வாழும் ஒரே ஒரு உயிர் நான் என்று கூறியிருக்காங்க. நான் உணர முடியாத சந்தோஷத்தை கொடுத்து துயர முடியாத உன் நிஜங்கள் என்றால், நான் உணர முடியாத வலிகளை தருவது உன் நினைவுகள் மாத்திரம்தான். இதே வேளையில நிச்சரிக்காக ஷரோன் இமயமிசை நிகழ்ச்சியில் பாடல் தெரிவிலாம் சூப்பராக்கான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரர். எனக்கும் ஒரு பாடல் தாருங்கக்கான்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் என்னவளே, உன் இதயத்தில் ஒரு இடம் வேண்டும், வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்ல. என் அன்பை வெளிக்காட்ட உன் மொத்த அன்பால் நான் காதல் மழையில் என்றென்றும் நனைந்து வாழ, உன் நட்புக்காக இயங்கும் என் இதயம் என்றென்றும் உன் நினைவோடு. உன்னோடு இருக்கும் நொடிகள் எல்லாம் சந்தோஷ சாரல் வீசுகிறது. நீ நினைவோடு கலந்தாய் என் நிழலாக தெரிகிறது. நிஜமாக சொல்கிறேன், உன்னோடு வாழ மறு ஜென்மம் போதாது என்று கூறியிருக்காங்க. இதே வேளையில நினைச்சிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு இமயமிசை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கனக்கா. பாடல் தருவெல்லாம் சூப்பர் என்று சொல்லியிருக்காங்க. என்னுடைய கவிதையையும் சொல்லிவிடுங்க, எனது காதலனுக்காக எழுதிய கவிதை என்று சொல்லியிருக்காங்க. செல்லமாய் உந்தன் தோல் சாயும் நிமிடம் என் மனதில் பாரங்கள் உன் மனதோடு சங்கமமாகின்றது. ஆறுதலாய் ஓர் உணர்வு, ஆறுதலாய் ஓர் உணர்வு ஆள் மனதில் உதயமாகிறது. அன்புக்கு மட்டுமிங்கே இத்தனை வலிமை, அதை நான் முற்றாக உணர்ந்தது உன்னிடத்தில் மட்டுமே என்று கூறியிருக்காங்க. நான் முழுமையாக அன்பை உணர்ந்தது இந்த காதலினிடம் தானக்கா. ஆனா இந்த அன்பை தந்துவிட்டு இடையில அன்பை காட்டி இடையில விட்டுட்டு போயிடுவாருன்னு உண்மையில எதிர்பார்க்கல என்று சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. உங்களுடைய காதலன் நீங்க வச்சிருக்கிற அன்பால கட்டாயம் மீண்டும் பெறுவாரு என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். இது தாமரையின் இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு. தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது.
மாத நிலவே வாவா நடை போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு படிசாயும் வாழை தண்டு சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே உனதன்பு பார்த்த பின்பு அதைவிட வானம் பூமியாவும் சிறியது வெண்ணிலவில் காப்பதித்து தரணியெங்கும் அலையாய் வீசும் தாமரையின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் www.tamarayfm.lk என்ற இணையதளத்தினூடாக இமையும் இசையும் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். இந்த இனிமையான நேரத்தில் இடைக்காலத்து பாடல்கள் பழைய பாடல்களோடு அப்படியே இணைச்சிருக்கும். அது மட்டுமில்லை, உங்களுடைய இணையங்களை தொட்ட இனிமையான கவிதை துளிகளும் அப்படியே வர காத்து கொண்டிருக்கிறது. எங்களோட கவிதைகளை காணலையே என்னை அனுப்பின எல்லா பேரும் ஏங்கிக் கொண்டிருப்பாங்க. நீங்களும் இந்த பக்கம் வந்து முகப்புத்தகத்தின் மூலமாக உங்களின் மனதில் இருக்கிற சுமையான நினைவுகளை அப்படியே அனுப்பி வைங்க. அதை நாங்களும் தாமரை ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதே வழியில் நினைச்சிருக்காங்க சங்கீதா அக்கா, இது என்னுடைய காதலனுக்காக இந்த கவி வரிகள் என்று சொல்லியிருக்காங்க. உன் மீது அக்கறை காட்டி என்னை உதாசீனப்படுத்தியது உன் தவறல்ல. நீ உதாசீனப்படுத்தும் அளவுக்கு நான் உன்மேல் வைத்த அன்புதான் பெரிய தவறு. நான் யாருக்காக அழுது இறந்து கொண்டிருக்கிறேனோ அது என் மனம் மட்டும் அறியும். ஆனால் அவரோ வேறு யாருக்காகவோ சிரித்து சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் அன்று கண்டபோதுதான் அவரை பற்றி அறிந்து கொண்டேன். காலம் கடந்து போகிறது, நேரங்கள் நரகமாகின்றது, உன் நினைவுகள் மட்டும் என்னோடு துணியாக வருகின்றது என்று கூறியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. பிரிந்து போ என்று சொல்லாதே, பிரிவு என்ற சொல்லுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை.
உன் நிழல் கூட என் உருவத்தில் வாழ்கிறது. ஏன் என் கனவுகள் உன் அருகில் இருப்பதனை மறக்கின்றாய்? உண்மையில தாங்க பிரிவு என்ற சொல்லுக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியாது. அது யாராலையும் உணர முடியாத ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். நான் கேட்காமல் கொடுத்த அந்த முத்தம் கேட்க தோணுகிறது என் மனம் இன்று. ஆனால் நீ இல்லை என் அருகில். இப்பொழுது உன்னை காண துடிக்கும் ஒவ்வொரு கணமும் உன்னுடன் இருந்த பழைய ஞாபகங்கள் அனைத்தையும் என் முன்னே கொண்டு வருகிறது. உன்னுடன் இருந்த ஞாபகங்களை எப்படி மறப்பேன் என்று இதுவரை நான் யோசித்ததே இல்லை. எப்படி இருப்பேனோ, எப்படி வாழ்வேனோ என்று என் வாழ்க்கை பயணம் போய்கொண்டே இருக்கின்றது. உன்னை உனக்கு பிடித்தவாறே என்னுள் உன்னை வரைந்து வைத்துள்ளேன். காதலியே, வாழ்நாள் முழுவதும் நீ தந்து வந்து நிறம் தீட்டுவதற்காக என்னை கூறியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. இதே வேளையில் இணைச்சிருக்காங்க. யோயோ அக்கா, உங்களுடைய பாடல் தெரிவெல்லாம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வாய்ஸும் சூப்பர் அக்கான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. இதே வேளையில் இணைச்சிருக்காங்க. முபாஷா, உன்னை மறப்பதெல்லாம் பிறகு பார்த்து கொள்கிறேன். நீ பிரிந்து செல்லும் போதுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீ அறிந்தவைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கவில்லை என்று. காலங்கள் நகர்ந்ததை விட என் கண்கள் நனைந்த நாட்கள் தான் அதிகம். 4 நிமிடம் மௌனத்தில் நாம் என்ற உறவையே நான் என்று ஆக்கிவிட்டாய். இதற்கு மேல் சொல்ல என்னிடம் வார்த்தைகளும் இல்லை, என் வாழ்க்கையும் இல்லை. நீ வாழ்ந்துவிட்டு வா, நீ வாழ்வது ஒரு வாழ்க்கையா என்று உனக்கு புரியும் என்று கூறியிருக்காங்க. ரொம்ப உண்மையில தாங்க, நம்ம பிடிச்சவங்க நம்ம விட்டு போய் இன்னொருவர் கூட வாழ்கின்ற போதுதான் அந்த வலி நமக்கு புரியும், அவங்களுக்கு புரியும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு வரலாம். இந்த பாடல் சங்கீதாவுக்காக ஒலிக்கிறது. விடை கொடு விழியே, கண்ணீரின் பயணம் இது. வழிவிடு உயிரே, உடல் மட்டும் போகிறது. மொழியை பிரிந்து போட்டேன், வாழ்த்தினேன், மறுகிறேன், ஞாபகத்தை கோத்தேன். உந்தன் சாலைகள் நெடுகில் பூவிழும் மரங்களை வளர்க்கிற உரிமை கொடு. எதிர் திசை தூரமே அழைக்கிறதே. விடை கொடு விழியே, கண்ணீரின் பயணம் இது. உள்ளங்கையில் நானே
தனி காயமாய் ரணப்பட தோணுதே. விடைகளில் கேள்வியாகிறதே. ஓஹோ விடை கொடு நீரின் பயணம் இது. வழிவிடு வழிவிடு நீரே உடல் மட்டும் போகிறது. உயிர் சொல்லி ஊற்றினே, இனிப்பினை ஊற்றினாய். மௌனமே இருள் பாடல்கள் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் இசை நிகழ்ச்சியோட இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள், உங்களுடைய மனங்களை தொட்டு கவிதை திரைகளோடு அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே வேளையில் நினைச்சிருக்காங்க ஷேரம். வீட்டு செல்லத்தான் நீ என் வாழ்க்கையில் வந்தாயா, உன்னை பார்த்ததும் பிடிக்கவில்லை, உன் தோழியிடம் காட்டிய அந்த பிரியாத அன்பு உன்னை நேசிக்க தூண்டியது, உன் காதலை என்னிடம் சொல்லும் அந்த நொடி என்னையே நான் மறந்துவிட்டு போகின்றேன். உன் நினைவுகளில் நீந்திக் கொண்டிருக்கின்றேன், எடுத்த வழியில் போட்டு விடாதே, துடி துடித்து இறந்து போவேன். மனசு வலித்தால் மரணம் வரை நீடிக்கும், ஆனால் இதயம் வலித்தால் இன்னொரு ஜீவனை தேடும் வரை மட்டுமே வலி தெரியும். உன் பார்வையில் பட்ட என் பாதங்கள் கூட பாதையில் நடக்க மறுக்கின்றது, நீ என் அருகில் இல்லாததால் எனக்கு ஒரு இருக்காங்க. உண்மைதானுங்க, வாழ்க்கையில என்ன சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு நம்ம அனுபவிக்கிறோமோ அதே போலதான் புன்னகையின் விலை என்னவோ புரியாத புதிர்தான். ஆனால் நீ புன்னகைக்கும் போதுதான் புரிகிறது புன்னகைக்கும் விலை உண்டு என்று. பச்சை நிற ரோஜாக்கள் பார்ப்பதற்கு அருதுகின்ற போதும் பறிப்பதற்கு ஆசைதான். அதுபோல பாசமுள்ள உணர்வு வருகை வாரத்தில் ஒரு நாள் என்றாலும் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் வாழ ஆசைப்படுகிறது என் இதயம். எனக்கு ஒரு ரேகாங்க பிரபா அணிஞ்சிருக்காரு. கன நாளுக்கு பிறகு இசை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கனக்கா. பாடல் எல்லாம் சூப்பர், கவிதை வரிகள் எல்லாம் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி பிரபா. காவி அணிஞ்சிருக்காங்க. என்னுடைய காதலனுக்காக இந்த கவி வரியை சொல்லிவிடுங்கக்கான்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம். நிலையான அன்புக்கு புரியவில்லை, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை, உண்மையான என் அன்புக்கு மரணமில்லை. ஒரு நொடியில் பார்த்த முகத்தை ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டிருக்கும் அற்புதமான உணர்வு தானுங்க காதல். காதல் என்ற வழியை தந்துவிட்டு இடையிலே விட்டு விட்டு போகிறார்கள். அந்த வழி அவங்களால உணரும் வர அது புரியாது. உன்னை உண்மையாக நேசித்த இதயத்தை விட்டு பிரிந்து விடாதே. எத்தனை இதயங்கள் உன்னை நேசித்தாலும் அந்த ஒரு இதயம் போல் ஆகாது. என் அத்தனை காயங்களையும் ஒரு நொடியில் ஆற்றிவிடும் உன் ஒரே ஒரு வார்த்தை. எனக்கு ஒரு இருக்காங்க. உண்மைதான், உண்மையாக நேசித்தா அந்த இதயத்தை விட்டு போயிடக்கூடாது. அந்த இதயத்தில் இருக்கிற வலிகள் அவங்களுக்கு அது புரிகிறதே இல்லை. ரொம்ப நன்றி சகோதரி. உன்னை எனக்கு நினைக்கவும் தெரியும், நினைத்து உன்னை நீ பிரியும் நொடியில் மறக்கவும் தெரியும். ஆனால் மறந்த பின் என் உயிர் இறந்துவிடும் என்பதை நீ அறிவாயா? நினைக்க பல உறவுகள் இருந்தாலும் தன்னை மறந்த உறவையே மீண்டும் மீண்டும் நினைக்க தூண்டும். மறக்க
மறக்க முடியாத நினைவுகள் தான் மறந்த பின்பும் உயிர் வாழ வைக்கிறது நம் நினைவுகளோடு. உண்மையாதான் கோபத்தில் மறந்து விடுவேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க கூட இருந்த நினைவுகள் என்றுமே அழியாது. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு ஒன்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். இது தாமரையின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு.
நிகழ்ச்சியோடு இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள் என அப்படியே தர காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த இனிமையான நேரத்தில் இடைக்காலத்து பாடல்களோடு நினைச்சிருக்கோம். நீங்களும் உங்களுடைய கவி வரிகளை இந்த இசை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள நினைச்சிங்கன்னா முகப்புத்தகத்தின் மூலமாக உங்களின் மனதின் சுமைகளை, நினைவுகளை அப்படியே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நாங்களும் அதை ஒளிபரப்ப காத்து கொண்டிருக்கின்றோம். இதே வேலையில் நினைச்சிருக்காரு பிரசாந்த். என்னவளே, உனக்காக ஒரு கவிதை துளி. உன்னிடமிருந்து பாசம் கிடைத்தது. அந்த பாசத்தில் எனது பெற்றோர்களை உணர்ந்தேன். இருந்தும் அந்த பாசத்தில் எனது பெற்றோர்களை உணர்ந்தேன். இருந்தும் பயமாக இருக்கிறதுடா. ஏனென்றால் ஒரு தலை காதலாக மாறிவிடுமோ என்று. ரொம்ப நன்றி. எந்த நிலையிலும் மனம் விட்டு பேசும் அளவுக்கு ஒரு நல்ல உறவாக நீ வேண்டும். இறுதி வரை சில காலம் பழகினாலும் சிலரை விலக தோன்றுவதில்லை. சில காலம் பழகினாலும் பலரை நெருங்க தோன்றுவதில்லை. என்னை விட அதிகமாக உன்னை நேசிக்க யாரேனும் இருக்கலாம். ஆனால் இதை விட அதிகமாக நேசிக்க எனக்கு யாரும் இல்லை என்று கூறியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. இதே வேளையில் நினைச்சிருக்காங்க லக்ஷியா. பாடல் தெரிவெல்லாம் சூப்பராக போகுது என்று சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. உண்மையான அன்பு உள்ளத்தில் மட்டுமல்ல, உணர்வுகளிலும் கலந்திருக்க வேண்டும். அப்போதுதான் உணர்வுகளின் வழி, அப்போதுதான் உறவுகளில் கூட ஒரு உயிரோட்டம் இருக்கும். சூரியன் வரைந்த ஓவியம் என் நிழல் என்றால், பனித்துளி விழும் ஓசை என் குரல் என்றாய். பாலில் செய்த நிலவு என் வானம் என்றாய். ஆனால் உன்னால் உருவான உலகம் என் இதயம் என்று உனக்கு ஏன் புரியவில்லை? இன்று வரை தேடிக்கொண்டே இருக்கின்றேன் என் இதயத்தில் அவள் போட்டு சென்ற காதல் பூட்டு சாவியை. நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில் அர்த்தங்கள். என் வாழ்வே நீயாகும் போது என் வார்த்தைகள் என் வாரங்களாக மாறிவிடுகின்றன. நான் உனக்காக எழுதிய கவிதைகளை பார்த்து என் கவிதையை தாங்கும் காகிதம் உன்னை காதலிக்கிறது. இதே வேளையில் நினைச்சிருக்காரு ரிஷோன். உறவுகளை விட உறவுகள் விடை பெறும் போதுதான் அந்த உண்மையான அன்பு தந்த தாக்கத்தை உணர முடியும். மரணம் கூட நம்ம விட்டு பிரிந்துவிடும். மனதிற்கு பிடித்தவர்கள் நம்மை புரிந்து கொள்ளும் போது காத்திருந்தால் உன்னை காலம் உள்ளவரை சேர்ந்திருக்கலாம் என்றால் நான் காத்திருப்பேன் உனக்காக என் கண்களை காவல் வைத்து. இந்த நொடியில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், நம் வாழ்க்கையில் நம் கூட இருக்கிறவங்க கூட நம்மளை ஒழுங்காக புரிஞ்சு கொள்றதில்லை. என்னன்னு சொன்னால், நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருவர் சொல்கிற வார்த்தைகளையும் நம்ம மனசில் பதித்து கொண்டால் அது நம்மளை தாக்கி கொள்ளும். அதனால் நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் யார் கதை கேட்டாலும் பரவாயில்லை. உங்களோட மனசு என்ன சொல்கிறது அதை மட்டும் நீங்கள் கேட்டு நடங்க. மற்றவர்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்கிறதால நமக்கு தான் நம்மளோட வாழ்க்கையில் தான் பிரச்சனை வருகிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். இது தாமரையின் இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு.
மனசில் பாரம் நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் மனசே மனசே மனசில் பாரம் நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குமே இந்த கல்லூரி சொந்தம் இது மட்டும் தானே நட்பினை எதிர்பார்க்குமே மனசே மனசே மனசில் பாரம் நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் மனசே மனசே நேற்றைக்கு கண்ட கனவுகள் இன்றைக்கு உண்ணும் உணவுகள் ஒன்றாக எல்லோரும் பரிமாறினோம் வீட்டுக்குள் தோன்றும் சோகமும் நட்புக்குள் மறந்து போகிறோம் நகைச்சுவை குறும்போடு நடமாடினோம் நட்பு என்ற வார்த்தைக்குள் நாமும் வாழ்ந்து பார்த்தோமே இத்தனை இனிமைகள் இருக்கின்றதா பிரிவு என்ற வார்த்தைக்குள் நாமும் சென்று வாழத்தான் வலிமை இருக்கின்றதா மனசே மனசே மனசில் பாரம் நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் மனசே மனசே மனசில் பாரம் நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் ஆறேழு ஆண்டு போனதும் அங்கங்கே வாழ்ந்த போதிலும் புகைப்படம் அதில் நண்பன் முகம் தேடுவோம் எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்றேதான் சொல்லும் நாள் வரும் குரலிலே அடையாளம் நாம் காணுவோம் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன லீலைகள் இன்றுடன் எல்லாமே முடிகின்றதே சொல்ல வந்த காதல்கள் சொல்லிவிட்ட காதல்கள் சுமைகளின் சுமையானதே மனசே மனசே மனசில் பாரம் நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் மனசே மனசே மனசில் பாரம் நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குமே இந்த கல்லூரி சொந்தம் இது மட்டும் தானே நட்பினை எதிர்பார்க்குமே மனசே மனசே மனசில் பாரம் தொடர்ந்து மணித்திருக்கும் www.tamarayfm.lk என்ற இணையதளத்தினூடாக இடைக்காலத்து பாடல்கள் பழைய பாடல்கள் உங்களுடைய மனக்கல்ல ஆழமா பதிஞ்சு கொண்டு ஆறாத பாடுகள் எல்லாம் அப்படியே உங்களுடைய மனங்கள் அப்படியே ஆழமா பதிஞ்சு கொண்டிருக்கும் நீங்களும்
இமயமிசை நிகழ்ச்சியில் உங்களுடைய அந்த கவிதைகளை அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா முக புத்தகத்தின் மூலமாக அனுப்பி வைக்கலாம். நாங்களும் அதை ஒளிபரப்பை காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த இனிமையான நேரத்தில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச, அதாவது இந்த மணி நேரங்களில் கேட்கக்கூடிய இடைக்காலத்து பாடல்களை அப்படியே தந்து கொண்டே இருக்கின்றோம். இதே வேளையில கட்டார்ல இருந்து இணைஞ்சிருக்காரு ரீனாஸ். வெளிநாட்டு இணைஞ்சிருக்காரு ரீனாஸ். என்னுடைய கவிதையும் சொல்லிவிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. வெளிநாட்டு வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போலதான். தூரத்திலிருந்து பார்த்தால் ஒளி மட்டும்தான் தெரியும். அருகில் சென்று பாருங்க, அவர்கள் உருகிய கண்ணீர் வடிப்பது தெரியும். உண்மைதான் ரீனாஸ். நம்மள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதை கண்டு நம்ம விழுந்து விடக்கூடாது. கண்கள் வாங்கிய வலிகளை இதயம் சுமப்பதுதான் காதல். இதயம் சுமக்கும் வலிகளை கண்கள் வெளியிடும் உணர்வுதான் கண்ணீர். உன் வானத்தில் என் வானவில் போன்ற வாழ்க்கைக்கு நீ தந்த வரங்கள் வலி. என் கையில் போன்ற கண்களுக்கு நீ தந்த கவிதைகள் கண்ணீர். என் உரிமையான உள்ளத்திற்கு நீ தந்த உண்மைகள் உன் மௌனம். என் முடிவில்லா ஆசைக்கு வைத்த முற்றுப்புள்ளி பிரிவு. உன் உறவில் வாழ்ந்த நான், உன் பிரிவினில் வாழ்ந்த நான், உன் காதலில் வாழ்ந்த நான். உயிர் பிரிந்த பின்பும் உனக்குள்ளே வாழ்வேன், உருவம் இல்லா பொருளாக. தித்திக்கும் முன் நினைவுகளை சந்திக்கும் போதுதான் காத்திருக்கும் வலிகள் கூட காணாமல் போய்விடுகின்றது. என் கனவுகள் நீயாக இருக்கும் வரை என் கவிதைகள் உன் பெயர் சொல்லும். இது விதியின் செயல் அல்ல, நீ செய்த மாயவழி. கண்களை மூடினால் வரும் கனவுகளை விட கண்களை நிறுத்தியிருந்தால் வரும் உன் நினைவுகள் தான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இமைகள் தேடும் இறுதி பயணம் இன்று என் இதயத்தில் 2 வினாடி துடிப்பில் 20 நொடி நினைவுகளுடன் நின்றுவிடப் போகிறது. உன் நிஜமான அன்பின் அழகான மௌனத்தில் ஆயுள் வரை வாழ ஆசைதான். ஆனால் விதியின் கைகளில் விலங்கிடப்பட்டிருக்கும் என் வாழ்க்கை என்றுமே ஒரு வறண்ட பாலைவனம்தான். வழியினில் வந்த நீ என் வாழ்வினில் தந்த வழிகள் இன்று என் விழிகளில் வழிகின்றது கண்ணீர் துளிகளாக. இருவழி பார்வையும் ஒருவரின் வருகைக்காக விழிகளையும் மறந்து விழிகளை திறந்து காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கழிந்து கொண்டிருப்பது நாட்கள் மட்டும்தான். அதில் அழிந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையும் தான் என்று எனக்கு கூறியதுக்காக ரீனோஸ் ரொம்ப நன்றி. நாங்களும் விடைபெற்று செல்லக்கூடிய நேரம் வந்தாச்சு. நேரம் 3:22. நாங்களும் விடைபெற்று செல்லும் நேரம் வந்தாச்சு. சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வாழ்க்கை என்பது ஒரு கரடு முரடான பாதை. அதை கடந்து வந்தால் தான் வாழ்க்கையில சாதிக்க முடியும். இன்ப துன்பம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அது மட்டுமில்லை,
ஒரு நாணயத்துல கூட இரண்டு பக்கங்கள் இருக்கும். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையையும். எங்க வாழ்க்கை எங்க கையில. கவலையை விடுத்து எல்லோருமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ஷர்மிளா. தொடர்ந்தும் கலையகத்தில் அதிரடி ஆட்டத்தோட இணைந்து கொள்ளுங்க. இது உங்கள் தாமரை FM. நன்றி.